எக்ஸ்பிரஸ் செய்திகளில் பார்க்கலாம். வட தமிழகத்தின் உட்பகுதியில் அடுத்த 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அந்தமானில் தொடங்கிய தென்மேற்கு பருவமழையால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறினார். ஆந்திர பகுதியில் அதிக வெப்பநிலை நிலவி வருவதால் அதன் வெப்பக்காற்று நகர்ந்து தமிழகத்தில் வீசி வருவதாக பாலச்சந்திரன் கூறினார். பொள்ளாச்சி அருகே மரம் விழுந்து தடம் புரண்ட ரயிலை மீட்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருநெல்வேலியிலிருந்து புனே செல்லும் வாராந்திர சிறப்பு ரயில் நேற்று இரவு பொள்ளாச்சி அருகே மரம் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் ரயில் என்ஜின் மற்றும் 7 பெட்டிகள் தடம் புரண்டன. இந்த நிலையில் தடம் புரண்ட 8 பெட்டிகளை மீட்பதற்காக 200க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் இரவு முதல் நவீன கருவிகள் மூலம் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் பொள்ளாச்சி மார்க்கமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று வழக்கம் போல் பணிக்கு வந்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இயக்கப்படும் அரசு பேருந்துகளின் எண்ணிக்கை வழக்கமான அளவை எட்டியிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக பேருந்துகள் கிடைக்காததால் வெளியூரில் இருந்து திரும்ப முடியாமல் தவித்த பயணிகளும் இன்று சென்னை திரும்பி வருகிறார்கள். இதனிடையே தமிழக அரசின் வாக்குறுதியை நம்பி பணிக்கு வந்துள்ளதாகவும் தங்களின் கோரிக்கைகளை அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று போக்குவரத்து தொழிலாளர்கள் தெரிவித்தனர். அடுத்த கல்வியாண்டு முதல் +1 வகுப்புகளுக்கும் பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே. செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாவட்ட கல்வி அலுவலர்கள், தொடக்கப்பள்ளி மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளி அலுவலர்கள் கலந்து கொண்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் +1 வகுப்புகளுக்கு இந்த ஆண்டே பொதுத் தேர்வு நடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்றும் அமைச்சர் கூறினார். மேலும் பள்ளிகளில் பாடத்திட்ட மாற்றம் தொடர்பாக 2 நாட்களில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் கே. செங்கோட்டையன் தெரிவித்தார். +1 படிக்கின்ற மாணவர்கள் இதுவரையிலும் தேர்வு எழுதியதில்லை. இந்த ஆண்டு அந்த தேர்வு கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சிகள் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அது 2 நாட்களுக்குள்ளே அந்த ஆணையும் வழங்கப்படும். இதை பொறுத்தவரையிலும் நம்முடைய முதலமைச்சரோடு கலந்து உரையாடி முதலமைச்சரிடத்தில் இந்த கருத்துக்கள் வழங்கி தலைமைச் செயலர் போன்றவர்கள் முக்கிய அமைச்சரோடு கலந்து உரையாடி அந்த முடிவுகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். SSLV பொதுத் தேர்வு முடிவுகள் ஏற்கனவே அறிவித்தபடி நாளை மறுநாள் வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. வரும் 17ஆம் தேதி காலை 10 மணிக்கு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்றும் மாணவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட செல்போன் எண்ணுக்கு மதிப்பெண் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. www.tnresults.nic.in, www.dge1.tn.nic.in ஆகிய இணையதளங்களிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். வரும் 25ஆம் தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுகூட்டல் மேற்கொள்ள விரும்பும் மாணவிகள் வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி மாலை வரை விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு சிறப்பு துணை பொதுத் தேர்வு ஜூன் மாத இறுதியில் நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நீர்நிலைகளை தூர்வார தமிழக அரசு முனைப்பு காட்டவில்லை என திமுக செயல் தலைவர் மு. க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் தென்னூர் கோவில் குளத்தை தூர்வாரும் பணிகள் நடைபெற்றது. இதனை திமுக செயல் தலைவர் மு. க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய ஸ்டாலின், நீர்நிலைகளை தூர்வார தமிழக அரசு முனைப்பு காட்டவில்லை என குற்றம் சாட்டினார். தூரெடுக்கப்படுவதற்கு முன்பு இருந்த புகைப்படம் இந்த புகைப்படம். இப்பொழுது தூர் எடுக்கப்பட்டதற்கு பிறகு என்ன நிலை என்பதை நீங்களே எடுத்த பிறகு போட்டாங்க. அது எடுக்கப்பட்டதற்கு பிறகு இப்பொழுது இந்த நிலைக்கு மாறி இருக்கிறது. ஆகவே இந்த பணியை கூட நடத்தக்கூடாது என்று ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ மிரட்டி பார்த்தார்கள். இதை செய்யக்கூடாது என்று எவ்வளோ தடுத்து பார்த்தார்கள். ஆனால் முறையாக இந்த தனியார் துறைக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளைக்குரியவரிடத்தில் முறையாக அனுமதி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சிறிய முயற்சியோடு இந்த பணி சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. திமுக சொல்வதை கேட்டு செயல்பட வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், ஆதார் அட்டையில் ஆங்கிலத்தில் இருந்து அப்படியே மொழிபெயர்க்கப்படுவதால் சில பிழைகள் ஏற்பட்டு வருவதாக கூறினார். அதனை பொதுமக்கள் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் திருத்தம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். திமுக சொல்வதை கேட்டு செயல்பட வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என கூறிய காமராஜ், மக்களுக்கான அரசாக அதிமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
எங்களை பொறுத்தவரை திமுக சொல்லி திமுகவுடைய செயல் தலைவர் சொல்லி செயல்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு எந்த காலத்திலையும் வந்தது கிடையாது. இது பொதுமக்களுடைய அரசு, இது அம்மாவுடைய அரசு, மக்களுடைய அரசு. மக்களுடைய தேவைகளை அறிந்து உடனுக்குடன் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அனைத்து சக்திகளையும் எப்பொழுதும் அந்த சக்தியோடு இருக்கும் இந்த அரசு. சிபிஐ சோதனை என்ற பெயரில் நடைபெற்ற நாடகம் முடிந்துவிட்டதாக கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் இல்லங்கள் மற்றும் அலுவலகங்களில் நேற்று சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பின்னர் கார்த்தி சிதம்பரத்திடம் அதிகாரிகள் விசாரணையும் நடத்தினர். இந்நிலையில் மத்திய அரசை தொடர்ந்து விமர்சித்து வரும் தனது தந்தையின் குரலை ஒடுக்கும் நோக்கில் சிபிஐ இந்த சோதனை நடத்தியதாக கார்த்தி சிதம்பரம் குற்றம் சாட்டியிருந்தார். இதனிடையே இன்று ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த கார்த்தி சிதம்பரம் சிபிஐ சோதனை என்ற பெயரில் நடைபெற்ற நாடகம் முடிந்துவிட்டதாக கூறியுள்ளார். நிதி நெருக்கடியால் போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சனையை தமிழக அரசால் தீர்க்க முடியவில்லை என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் G.K. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக திருச்சியில் செய்தியாளரிடம் பேசிய அவர் மானிய கோரிக்கை மீதான விவாதமின்றி சட்டப்பேரவையை முடித்து வைக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார். நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு தமிழக அரசு உரிய அழுத்தம் தரவில்லை என்றும் G.K. வாசன் கூறினார். தமிழகத்தினுடைய அரசை பொறுத்தவரையில் மிகப்பெரிய கடன் தொல்லையிலே இருந்து இன்னும் மீள முடியாத ஒரு சூழல். இதன் காரணமாகவே போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்றால் அந்த நிலுவையை அவர்களால் தீர்க்க முடியவில்லை. இதுபோன்ற பல பிரச்சனைகளுக்கு கடன் தொல்லையே மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அதிமுக அணிகள் இணைப்பு பேச்சுவார்த்தைக்கு நிதியமைச்சர் ஜெயக்குமாரை தடையாக இருப்பதாக அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியின் அவைத் தலைவர் மதுசூதனன் கூறிய குற்றச்சாட்டுக்கு ஜெயக்குமார் மறுப்பு தெரிவித்துள்ளார். இரு தலைவர்களின் கருத்தையும் தற்போது பார்க்கலாம். திண்டுக்கல் சீனிவாசனை முதல் வெளியேற்றணும், ஜெயக்குமாரை வெளியேற்றணும், இவங்களை 2 பேரும் வெளியேற்றட்டும். பேச்சுவார்த்தை சார், எங்களை பொறுத்தளவு நாங்க தர்ம யுத்தத்தை நடத்துறோம். அம்மானுடைய மரணத்தில் ஏற்பட்டிருக்கிற மர்மங்களை கண்டறிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அவர்களை பொறுத்தவரை பார்த்தால் வாருங்கள், பேசுவோம், பிரச்சனையை தீர்ப்போம். ஆனால் அதை விடுத்துவிட்டு தினந்தோறும் ஒவ்வொரு நிபந்தனை என்பது அவர்கள்தான் பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள் ஒழிய நாங்கள் எந்த விதத்திலும் முட்டுக்கட்டையை போடுவதல்ல. அது தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்முடைய கழக தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்கள் அனைவருக்கும் நிச்சயமாக தெரியும். மாற்றத்தை உருவாக்கும் தலைவர்கள் பட்டியலை ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. 25 பேர் கொண்ட இந்த பட்டியலில் இந்தியாவைச் சேர்ந்த ஒரே ஒரு நபர் மட்டுமே இடம்பெற்றுள்ளார். இது குறித்த தகவல்களை இனி பார்க்கலாம். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். அரசியல் பிரவேசம் குறித்து ஏற்கனவே தான் தெரிவித்த கருத்தில் எந்த மாறுபாடும் இல்லை என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக சென்னையில் தனது ரசிகர்களை ரஜினிகாந்த் சந்தித்து வருகிறார். இந்த நிலையில் தனது நிலைப்பாடு குறித்து நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளரிடம் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார். Whatever I have to say, I have said. I have nothing more to say at present. Thank you very much. Sir, one second. Yeah. Sir. அதிக ஊதியம் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக 35 வயதிற்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் IT நிறுவனங்கள் வெளியேற்றி வருவதாக புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளரிடம் பேசிய அதன் அமைப்பாளர் கற்பக விநாயகம் கடந்த சில மாதங்களாக ஆயிரக்கணக்கான ஊழியர்களை IT நிறுவனங்கள் கட்டாயப்படுத்தி வெளியேற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். அதான் 2009, 2010 எல்லாம் தனித்தனியாக கூப்பிட்டு வச்சு மிரட்டி ரிசனேஷன் வாங்குறது நடந்துட்டு இருந்தது.
ஒரு உச்சபட்சமாக வந்து 2014 வந்து வெளிப்படையாகவே மீடியாவுக்கு வந்து தகவலை கொடுத்துட்டு செய்கிற மாதிரியான துணிச்சல் வந்தது. அப்போ தான் வந்து முதல்ல இதுக்கு எதிர்ப்பு வந்து வெளியில் வந்து கிளம்பிச்சு, சங்கங்கள் உருவாக ஆரம்பித்தோம். நாங்கள் சங்கம் அமைச்சது அந்த காலகட்டத்தில் தான். தொடர்ச்சியாக அந்த 8 வருஷமாக அந்த போக்கு நீடிச்சிட்டு இருக்குங்க. அந்த கணக்கு வழக்கு மீடியாவில் வந்ததை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு இந்த கடந்த 2 மாதத்தில் வந்து இந்த சிடிஎஸில் வந்து 15,000 பேர் சொல்கிறாங்க, விப்ரோவில் வந்து 6,000 பேர் சொல்கிறாங்க, டெக் மஹிந்திரா 9,000 சொல்கிறாங்க. மின்ட்னு ஒரு பத்திரிகையிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருகிற காலாண்டுக்குள் 56,000 பேர் வந்து வேலை நீக்கம் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. துணைவேந்தர் இல்லாமல் பட்டமளிப்பு விழா நடத்த எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் வரும் 19ஆம் தேதி பட்டமளிப்பு விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. துணைவேந்தர் இல்லாமல் பட்டமளிப்பு விழா நடத்துவதை கண்டித்து புரட்சிகர மாணவர்கள் மற்றும் இளைஞர் அமைப்பினர் அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 3 நாட்கள் போராட்டம் நடத்த இருப்பதாக கூறி சாலையில் அமர்ந்து போராடியவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். 19ஆம் தேதி நடக்கூடிய இந்த பட்டமளிப்பு விழாவை தடுத்து நிறுத்த வேண்டும். இது அரசே செய்யக்கூடிய மோசடி, மிகப்பெரிய மோசடி. காலியாக உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 4 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவியை நியமித்து அவருடைய கையொப்பத்தோட மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. சுமார் 200 கோடி பேர் பயன்படுத்தும் ஃபேஸ்புக் மீது அவ்வப்போது விமர்சனங்களும் புகார்களும் எழுவது உண்டு. அந்த வகையில் இணையவாசிகளின் தரவுகளை சட்டத்திற்கு புறம்பாக ஃபேஸ்புக் பயன்படுத்தி வருகிறது என ஐரோப்பிய நாடுகள் தொடர் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றன. இந்த நிலையில் பிரான்ஸ் உட்பட 4 நாடுகளின் இணையவாசிகளின் அந்தரங்க தகவல்களை சட்டவிரோதமாக பயன்படுத்திய குற்றத்திற்காக பிரான்சின் தரவு பாதுகாப்பு இயக்கம் ஃபேஸ்புக் நிறுவனத்திற்கு அபராதம் விதித்துள்ளது. இத்துடன் நண்பகல் செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து செய்திகளை காண இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.